பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ நீங்களும் ஹாப்பியாக இருங்க, ரொம்ப பாசிட்டிவாக இருங்க. எவ்வளோ கஷ்டங்கள், ஃபினான்ஷியல் ட்ரபிள் எல்லாருக்கும் வரும். ஆனால் கண்டிப்பாக நம்மளுடைய லைஃப் வந்து டே பை டே பெட்டர் ஆகணும். ஒரு பெரிய விஷயத்த நம்ம வந்து ரீச் பண்ணணும்னா கண்டிப்பாக பாசிட்டிவான திங்கிங் அதுக்கு அடிப்படையாக இருந்தால் மட்டும்தான் முடியும். ஓகேவா? இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் ஒரு 3 முக்கியமான மேனிஃபெஸ்டிங் மெத்தட்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். மேனிஃபெஸ்டிங்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அதை நான் கிளியர் பண்ணிடுறேன். நமக்கு நிறைய ஆசை இருக்கும் இல்லையா? நமக்கு சின்ன வயசுலேருந்து பெரிய வயசானாலும் சரி, நமக்கு வந்து ஒரு கட்டத்துலேயும் ஒரு விதமான ஆசை இருக்கும். வீடு வாங்கணும்னு ஆசை இருக்கும், கார் வாங்கணும், அப்புறம் பசங்களை நல்லபடியாக கல்யாணம் பண்ணிக்கணும், அப்புறம் ஒரு நல்ல ஹஸ்பண்ட் நமக்கு வந்து கிடைக்கணும். எல்லாருக்கும் ஒரு சின்ன சின்ன ஆசை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளை மாதிரி லேடிஸுக்கு வந்து வருஷம் முழுக்க ஆசை இருக்கும். வருஷம் முழுக்க வந்து நகை வாங்கணும், பணம் சேர்க்கணும், பசங்களுக்கு அது போடணும் இது போடணும். ஸோ அதனால் நமக்கு வேணுங்கிற விஷயத்த நமக்கு அடையணும் அப்படின்னா அதுக்கு உதவக்கூடிய இந்த பிரபஞ்சம் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கிட்ட நம்மளோட எண்ணங்களை சரியான முறையில் கொண்டு போய் சேர்த்தாலே நம்மளுடைய ட்ரீம்ஸ் எல்லாமே ட்ரூவாக மாறும். அதாவது கனவு வந்து நினைவாக மாறும்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். ஸோ அது பண்ணணும்னா மேனிஃபெஸ்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம வந்து நம்மளோட எண்ணங்களை நம்மளுக்கு என்ன வேணுமோ சரியான முறையில் இந்த இயற்கை கிட்ட, பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கன்வே பண்ணோம்னா கண்டிப்பாக அது நல்ல விஷயமா இருக்கும் பட்சத்தில் நமக்கு பல மடங்காக கிடைக்கும். நம்ம நினைச்ச விஷயம் நிச்சயமா நமக்கு நடக்கும். அதுதான் மேனிஃபெஸ்டிங். ஸோ இந்த மேனிஃபெஸ்டிங்ல முக்கியமான 3 சிம்பிள் மெத்தட்ஸ் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். இந்த 3 மெத்தட்ல உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அதை ப்ரிஃபர் பண்ணுங்க. 3யுமே போட்டு பண்ணி குழப்பிக்காதீங்க. ஏதாவது ஒன்று ஃபர்ஸ்ட் ரெகுலராக பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். சரி வாங்க, அது என்னென்ன மெத்தட்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மேனிஃபெஸ்டிங் மெத்தட் என்னன்னா 111 மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மெத்தடை 11 நாள் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு ஒரு நோட் எடுத்துக்கோங்க, கிரீன் கலர் பென் எடுத்துக்கோங்க. மேனிஃபெஸ்டிங் மெத்தடை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நீங்கள் அன்ரூல்டு நோட் ஃபாலோ பண்ணுறது ஒரு பெட்டரான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கொடுக்கும். இன்னொரு விஷயம், மேனிஃபெஸ்டிங்கில் நீங்கள் என்ன எழுதுறதா இருந்தாலும் சரி, ரெட் கலர், க்ரீன் கலர், ப்ளூ கலர் யூஸ் பண்ணலாம். ஆனால் மோஸ்ட்லி 100% ப்ரிஃபரபிள்னா அது க்ரீன் கலர் ரெட் பண்ணு தான். ஒரே ஒரு ரெட் பென் வாங்கிக்கோங்க, கோடு போடாத நோட்டு, ஒரு சின்ன நோட்டை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதை வந்து 11 டேஸ் கண்டினியூஸாக எழுதணும். ஒரு நாளுமே என்ன பண்ணணும்னா உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன ட்ரீம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் 11 தடவை எழுதணும். 11 டைம்ஸ் எழுதணும். எழுதும்போது சத்தமாக சொல்லிகிட்டே கூட எழுதலாம், இல்லைன்னா மெதுவாக கூட, உங்களோட விருப்பம், மெதுவாக கூட சொல்லலாம். ஆனால் மனசுக்குள்ளே அது நடந்துட்ட மாதிரி சந்தோஷத்தோட கற்பனை பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா நீங்கள் இந்த 11 டைம்ஸ் எழுதணும். இது கண்டிப்பாக முக்கியம். நடுவில் சப்போஸ் கேப் வந்துச்சு, எனக்கு ஒரு 2-3 நாள் ஃபாலோ பண்ண முடியலன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணுங்க. இதோட ரூலே இப்படி தான். 11 டேஸ் கண்டிப்பாக ஒரு நாளும் 11 டைம்ஸ் நீங்கள் எழுதிருக்கணும். குறிப்பிட்ட டைமிங் என்னென்னா, எனக்கு ப்ரிஃபரபுளாக நான் இந்த மாதிரி மேனிஃபெஸ்டிங் பண்ணி சக்ஸஸ் எனக்கு கிடைச்சது வந்து மார்னிங் 3:15 to 5:15 இந்த 2 hours எடுத்துக்கோங்க. இது நல்ல முகூர்த்தம். 2 முகூர்த்தம் இந்த டைமிங்கில் நமக்கு வந்துட்டு போகும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தமும் இந்த டைமில் தான் வரும், அதே நேரம் சமுத்திர முகூர்த்தமும் வரும். ஸோ இந்த 3:15 to 5:15 ரொம்ப ரொம்ப ஆப்டான டைமு. ஸோ இதில் தயவு செஞ்சு ஒரு 11 டேஸ் நீங்கள் டெடிக்கேட்டடாக பண்ணிங்கன்னா இந்த ஒர்க் நல்லபடியாக உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கும். அந்த 11 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நீங்கள் திரும்பவும் என்ன பண்ணலாம், ஒரு 2-3 டேஸ் விட்டுறலாம், இல்லை 1 வீக் கூட கேப் விட்டுட்டு திரும்பவும் என்ன பண்ணலாம்னா ஒரு 11 டேஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இது பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் சீக்கிரமே அந்த விஷயத்த உங்களுக்கு கொடுக்கும். சில பேருக்கு இந்த 11 டேஸ்க்குள்ளே கூட நடந்துடலாம். அது உங்களுடைய அந்த ட்ரீமை பொறுத்து, உங்களோட எந்த அளவுக்கு நீங்கள் எழுதுறீங்களோ, எந்த அளவுக்கு கற்பனை பண்ணி எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இது நடக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேர் கேட்குறது கவர்மெண்ட் ஜாபுக்கு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. அப்போது அந்த கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைச்சிட்டது மாதிரி நீங்கள் எழுதலாம். அப்படி, அதாவது எப்படி எழுதணுங்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நான் கவர்மெண்ட்டில் டீச்சராக வேலை பார்க்குறேன் அப்படி எழுதிடலாம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஹெச்ஆர் போஸ்டிங்க்கு வந்து தேடிக்கிட்டு இருக்கேன், வேலை கிடைக்கலன்னா நான் வந்து ஹெச்ஆராக இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் அப்படி கூட நீங்கள் எழுதலாம். இது எனக்கு வந்து ஒரு 2 லட்ச ரூபாய் பணம் வேணும், திடீர்னு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எப்படி எழுதணும்னா, என்னோட அக்கௌண்ட்டில் 2 லட்ச ரூபாய் பணம் இருக்குது அப்படி எழுதலாம். நான் ஒரு ஹாப்பியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன், அதையே நான் ஒரு விஷயம் நினைக்கணும்னு விரும்புகிறவங்க, நான் ரொம்ப சந்தோஷமான, ரொம்ப ஹெல்த்தியாக, ரொம்ப வெல்த்தியாக ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன் அப்படின்னு கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ உங்களோட விஷயம் எல்லாமே நடந்துட்டது மாதிரி நீங்கள் எழுதணும். அவ்வளோதான். இதுதான் நீங்கள் எல்லா மெத்தட்ஸுக்கும் ஃபாலோ பண்ணணும். ஃபியூச்சரில் நான் அடுத்து சொல்ல போகிறேன் 2 மெத்தட்ஸுக்கும் இந்த கற்பனை ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகேவா? ஸோ 2வது நம்ம பார்க்க போகிறது 555 மெத்தட். ஸோ இந்த மெத்தட் வந்து 5 டேஸ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். 5 டேஸுமே சேம் டைமிங் பண்ணுங்கள். டைமிங் மட்டும் சேஞ்ச் பண்ண வேண்டாம்.
மார்னிங் 3:15 to 5:15 எடுத்துக்கோங்க. இந்த 2 மணி நேரத்துக்குள்ளே வந்து 55 தடவை உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் எழுதணும். உங்களுடைய விஷ், உங்களுடைய ட்ரீம் எது நடக்கணுமோ அதை சேம் நல்லா கற்பனை பண்ணி இமேஜின் பண்ணி சந்தோஷத்தோட லவுடாக படிச்சுக்கிட்டே கூட எழுதலாம். அது உங்களோட விருப்பம். இதுக்கும் சேம் கோடு போடாத நோட்டு க்ரீன் கலர் இங்கு வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. 5 days பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒன்ஸ் உங்களுக்கு திரும்ப எப்பப்போ தோணுதோ அப்பப்போ திரும்ப நீங்கள் எழுதிட்டே இருக்கலாம். அது உங்களோட விருப்பம். இதுதான் 555 மெத்தடு. லாஸ்ட்டாக நான் சொல்கிறது வந்து 369 மெத்தட். ஸோ இது எப்படி எழுதணும்னா, காலையில், மத்தியானம், சாயந்தரம்னு 3ஆக நீங்கள் பிரிச்சுக்கணும். காலையில் வந்து 3 times நீங்கள் எழுதணும். மத்தியானம் வந்து 6 times எழுதணும். ஈவினிங் ரொம்ப லேட் நைட் வேண்டாம், 10 மணிக்கு மேலே எழுதாதீங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் 9 times எழுதணும். உங்களுடைய விஷ் என்னவோ அதை நீங்கள் காலைல 3 தடவை எழுதிட்டு நோட் அப்படியே மூடி வச்சுடுங்க. மத்தியானம் எடுத்து திரும்பவும் 6 தடவை எழுதுங்க, மூடி வச்சுடுங்க. திரும்பி நைட்டு 9 தடவை எழுதுங்க, சேம் மூடி வச்சுடுங்க. இந்த 3 டைம் நீங்கள் எழுதும் போதும் சேம் கற்பனை பண்ணிட்டு நடந்துட்ட மாதிரி நினச்சிட்டு நீங்கள் எழுதணும். அவ்வளோதான். இப்போ நான் 3 கான்செப்ட் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இல்லையா? ஃபஸ்ட்டு 111 சொன்னேன், அதுக்கப்புறம் 555 சொன்னேன், லாஸ்ட்டாக 369 சொன்னேன். இந்த 369 எத்தனை டேஸ்னாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது குறிப்பிட்ட டேஸும் இருக்குது. ஒரு 28 டேஸோ 41 டேஸோ இல்லை ஒரு 30 டேஸோ கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த 369 மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நடுவில் 1 டைம் விட்டுட்டிங்கன்னா தொடர்ச்சியாக பண்ணணும்னு நினைக்காதீங்க. திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிங்க. இதுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. காலையில் குளிச்சுட்டு எழுதணும் கிடையாது. இல்லை பெண்களுக்கு வந்து பீரியட்ஸ் டைம் ஆச்சு எழுதலாமா, தாராளமாக எழுதலாம். இதுக்கும் சாங்கியத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. காலையில் எழுந்து பல் தைக்கணும், குளிக்கணும், எந்த அவசியம் கிடையாது. எந்திரிச்ச உடனே நோட்டை பக்கத்தில் வச்சுக்கோங்க. இந்த டைம் மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு எழுதிடுங்க. சீரியஸாகவே இது சூப்பராக இருக்கும். இதெல்லாத்தையும் விட முக்கியமாக என்ன ஒரு விஷயம் முக்கியம்னா, இப்போ நீங்கள் எழுதுறீங்கல்ல, எழுதும்போது நிஜமாவே இது நடக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பணும். நீங்கள் நம்பாமல் நீங்கள் வந்து எழுதுறீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பாசிபிள் கிடையாது. அது ரொம்ப இந்த இடத்துல முக்கியம். ஸோ இந்த 3 டைப்பில் ஏதாவது ஒரு விஷயத்த உங்களுக்கு இது பெட்டராக இருக்குது, உங்களால் இது தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ண முடியுமோ அதை மட்டும் கண்டினியூஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எனக்கு பர்சனலாக நான் இந்த 369 மெத்தடை ஒரு 2 months முன்னாடி நான் ஃபாலோ பண்ணிவிட்டு தனியாக ஒரு வீடியோ கூட போட்டேன். எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த 111, 555 மெத்தடு ஏற்கனவே ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய ரிசல்ட்டை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்பிக்கையோடு டெடிக்கேட்டடோடு பண்ணுங்கள். நீங்கள் நினச்ச எல்லா விஷயமும் நடக்கும். இது 1 டைம் யூஸபிள் கிடையாது. எத்தனை தடவைனாலும் நீங்கள் எழுதலாம். அந்த விஷயம் நடக்கிற வரைக்கும் திருப்பி எழுதுங்க. பிரபஞ்சத்துக்கு திரும்ப இன்புட் கொடுத்துட்டே இருங்க உங்கள் சைட்லேருந்து. நிச்சயமாக நீங்கள் நினச்சது உங்களுக்கு நடக்கும். ஓகேவா? மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.